அறிவியல் தொழில்நுட்பம்னு நாம பாக்குற எல்லா பிரமிப்புகளுக்கும் பின்னாடி ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு. அதுதான் அளவீடு. குழப்பத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு பிரபஞ்சத்தோட மாறிலிகள் வரைக்கும் நீண்டு இருக்கிற அதோட சுவாரஸ்யமான கதையை தான் இந்த அலசல்ல பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, ஒரு சின்ன கேள்வி. நீங்க சமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ராக்கெட் விண்ணுக்கு போறதா இருக்கட்டும், இல்ல நீங்க இப்ப கையில வச்சிருக்கிற உங்க போனை பயன்படுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதில்ல? ஆனா அது எல்லாத்தையும் இணைக்கிற அந்த ஒரு விஷயம் அளவீடு. ஆமா, நாம தினமும் பயன்படுத்துற ஆனா பெருசா யோசிக்காத ஒரு விஷயம். நம்ம உலகத்தையே நாம புரிஞ்சுக்கிட்ட விதத்தை மாத்துன இந்த முக்கியமான யோசனையோட பயணத்தை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஆரம்ப காலத்துல அளவீடுங்கிறது ஒருத்தரை நம்புறதுல இருந்து ஒரு பெரிய சிக்கலா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரோட அளவும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. வாங்க, நாம எப்படி ஒரு பொதுவான எல்லோரும் ஏத்துக்கிற ஒரு தரத்துக்கு வந்தோன்னு முதல்ல பார்க்கலாம். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் தங்களுக்கு கிடைச்ச ரொம்ப எளிமையான ஒரு கருவியை வச்சுதான் அளக்க ஆரம்பிச்சாங்க. அது அவங்களோட உடம்பு தான். முழங்கையிலிருந்து நடுவிரல் நுனி வரைக்கும் இருக்கிற தூரத்தை முழம்னும் பாதத்தோட நீளத்தை அடின்னும் சொன்னாங்க. ரொம்ப சுலபம், எந்த கருவியும் தேவையில்ல. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே ஆரம்பிச்சது. என்னோட கை உங்க கையை விட சின்னதா இருந்தா என்ன ஆகும்? நான் அளந்து கொடுக்கற ஒரு முழம் பூ நீங்க அளக்கும்போது நிச்சயமா கம்மியா இருக்கும். இது வியாபாரத்துல பெரிய குழப்பத்தையும் சண்டைகளையும் நம்பிக்கை இன்மையையும் உருவாக்குச்சு. இதத்தான் பிரபல இயற்பியலாளர் லார்ட் கெல்வின் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. நாம பேசுற ஒரு விஷயத்த எண்களால அளக்க முடியலன்னா அத பத்தி நமக்கு முழுமையா தெரியலன்னு தான் அர்த்தம். இந்த குழப்பத்தை சரி பண்ண நமக்கு ஒரு பொதுவான மொழி தேவைப்பட்டது. இந்த குழப்பத்தை சரி பண்ண அடுத்ததா களத்துல இறங்கினவங்க தான் ஆட்சியாளர்கள். அவங்க தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பொதுவான அளவை சட்டமாக்க முயற்சி செஞ்சாங்க. அது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்களேன், உலக முழுக்க ஒரே மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஈஜிப்துல பாரோ மன்னனோட கையளவு தான் அரச முழம். இங்கிலாந்துல முதலாம் ஹென்றி மன்னர் அவரோட மூக்கிலிருந்து கட்டைவிரல் வரைக்கும் இருக்கிற தூரத்தை யார்டுன்னு அறிவிச்சார். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தரப்படுத்தப்பட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்கு. இது எல்லாமே அதிகாரத்தை வச்சு ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வர நடந்த முயற்சிகள் தான். ஆனா இந்த ஐடியா நல்லா இருந்தாலும் இதுலயும் ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. அதாவது, ராஜா மாறும்போது என்ன ஆகும்? ஒரு ராஜா இறந்து அடுத்ததா வர்ற ராஜா உயரம் குறைவா இருந்தா யார்டு அளவும் குறைஞ்சிரும் இல்லையா? அதனால இதுவும் ஒரு நிரந்தரமான தீர்வா அமையல. காலப்போக்குல நாடுகள் ஒன்னோடொன்னு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சுது. அப்போதான் இந்த பிரச்சனையோட உண்மையான தீவிரம் புரிஞ்சுது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அளவு முறை இருந்தா எப்படி? உலகத்துக்கே பொதுவான ஒரு அளவேட்டு மொழி தேவைப்பட்டது. அந்த தேவைதான் அறிவியல் புரட்சியோட அடுத்த பெரிய பாய்ச்சலுக்கு வழிவகுத்தது. 1790கள்ல பிரெஞ்சு விஞ்ஞானிகள் ஒரு புரட்சிகரமான யோசனையை முன்வச்சாங்க. அளவுகளை ஒரு ராஜாவையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட பொருளையோ சார்ந்து வைக்காம, யாராலையும் மாத்த முடியாத இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கிற இயற்கையோட விதிகளை அடிப்படையா வச்சு உருவாக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. இதுதான் மெட்ரிக் முறை. அந்த புரட்சிகரமான யோசனையோட நவீன வடிவம்தான் இன்னைக்கு நாம பள்ளிக்கூடத்துல படிக்கிற உலகம் முழுக்க பயன்படுத்துற SI அலகுகள். பிரெஞ்சுல சிஸ்டம் இன்டர்நேஷனல். 1960ல உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த முறைய அதிகாரப்பூர்வமா ஏத்திக்கிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு அறிவியலோட உலக மொழி. இந்த SI முறை பார்க்கறதுக்கு ரொம்ப சிக்கலான மாதிரி தெரிஞ்சாலும் அதோட மையம் ரொம்ப எளிமையானது. அதுக்கு அடித்தளமா இருக்கிறது வெறும் 7 அடிப்படை அலகுகள் தான். நம்ம யதார்த்தத்தோட கட்டுமான தொகுதிகள்னு இதை நம்ம சொல்லலாம். நீளத்துக்கு மீட்டர், நிறைக்கு கிலோகிராம், நேரத்துக்கு வினாடி, மின்னோட்டத்துக்கு ஆம்பியர்னு இங்க நீங்க பாக்குற இந்த 7 அலகுகள் தான் SI முறையோட அஸ்திவாரம். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 7 மட்டும் வச்சு அறிவியல்ல இருக்கிற மத்த எல்லா அலகுகளையும் நம்ம உருவாக்கிட முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, நீளம், நிறை எல்லாம் ஓகே. ஆனா வேகம், பரப்பளவு, விசை மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த பட்டியல்ல இல்லையே. அதை எப்படி அளக்கிறது? அதுக்கு பேரு தான் வழி அலகுகள் அல்லது டிரைவ்ட் யூனிட்ஸ். அது ரொம்ப சிம்பிள். இந்த அடிப்படை அலகுகளை ஒன்னோட ஒன்னு பெருக்கியோ அல்லது வகுத்தோ மத்த எல்லா அலகுகளையும் நம்ம உருவாக்குறோம். உதாரணத்துக்கு, வேகம்னா என்ன? கடந்த தூரம் வகுத்தல் எடுத்துக்கொண்ட நேரம். அப்ப அதோட அலகு மீட்டர் வகுத்தல் வினாடி. அவ்வளவுதான்.
இந்த எஸ்ஐ அலகுகள் அதோட முன்னோட்டுகள் எல்லாம் ஏதோ விஞ்ஞானிகள் மட்டும் பயன்படுத்துற விஷயம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, நாம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் எஸ்ஐ மொழியில தான் பேசிட்டு இருக்கோம். எப்படின்னு பார்க்கலாமா? உதாரணத்துக்கு, இது நம்ம பூமியோட நிறை கிலோகிராம்ல. அடிங்கப்பா, இவ்ளோ பெரிய எண்ணெய் ஒவ்வொரு தடவையும் எழுதுறதும் படிக்கிறதும் எவ்ளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. விஞ்ஞானிகள் வேலை ரொம்பவே கடினமா போயிருக்கும். இந்த மாதிரி ரொம்ப பெரிய எண்களையும் சரி, அதே போல ரொம்ப ரொம்ப சின்ன எண்களையும் சரி சுலபமா கையாள ஒரு வழி கண்டிப்பா வேணும் இல்லையா? அங்கதான் எஸ்ஐ முன்னோட்டுகள், அதாவது எஸ்ஐ ப்ரீஃபிக்ஸஸ் நமக்கு உதவுது. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கும். கிலோனா 1000, மெகானா 10 லட்சம், ஜிகானா 100 கோடி. அதே போல சின்ன அளவுகளுக்கு மில்லி, மைக்ரோ, நானோ. இது ஒரு மொழி மாதிரி, எண்களை சுருக்கமா சொல்றதுக்கான ஒரு வழி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கேமரா மெகா பிக்சல், நம்ம இன்டர்நெட் டேட்டா ஜிகாபைட், இப்போ புதுசா வர்ற தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜி. நாம உணராமலேயே தினமும் இந்த அறிவியல் மொழியை தான் பேசிட்டு இருக்கோம். இந்த துல்லியத்தோட முக்கியத்துவத்துக்கு ஒரு சூப்பர் உதாரணம் நம்ம போன்ல இருக்கிற ஜிபிஎஸ். அது சரியா வேலை செய்யறதுக்கு காரணம் செயற்கைக்கோள்கள்ல இருக்கிற அணுக்கடிகாரங்கள் தான். அது நானோ வினாடி, அதாவது ஒரு வினாடியில 100 கோடியில 1 பங்கு அளவுக்கு துல்லியமா நேரத்தை அளக்குது. அந்த நேர அளவீட்டுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நாம இருக்கிற இடத்துக்கும் ஜிபிஎஸ் காட்டுற இடத்துக்கும் பல கிலோமீட்டர் வித்தியாசம் வந்துடும். இந்த ஸ்லைடு அளவீட்டோட பயணத்துல நாம எவ்வளவு பெரிய பாய்ச்சலை செஞ்சிருக்கோன்னு காட்டுது. ஒரு காலத்துல ஒரு மீட்டருங்கிறது பாரிஸ்ல வச்சிருந்த ஒரு உலோக பட்டியோட நீளம். அது துருப்பிடிக்கலாம், இல்ல வெப்பநிலை மாறும்போது அதோட நீளம் லேசா மாறலாம். ஆனா இன்னைக்கு ஒரு மீட்டருங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க மாறாத ஒளியோட வேகத்தை வச்சு வரையறுக்கப்பட்டிருக்கு. அதே போல ஒரு வினாடிங்கிறது இப்ப பூமியோட சுழற்சிய நம்பி இல்ல, அது ஒரு சீசியம் அணுவோட அதிர்வுகளை வச்சு வரையறுக்கப்பட்டிருக்கு. இதை யாராலையும் எப்பவும் மாத்தவே முடியாது. நம்ம கையளவுல ஆரம்பிச்சு ஒரு ராஜாவோட அதிகாரத்துல வளர்ந்து இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை மாறிலிகளை வச்சே நம்ம யதார்த்தத்தை அளக்குறோம். மாறிக்கிட்டே இருக்கிற பொருட்களை விட்டுட்டு மாறவே மாறாத பிரபஞ்ச விதிகளை நம்ம அளவுகோலா ஏத்திக்கிட்டது அறிவை தேடுற மனித இனத்தோட பயணத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.